ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் பிரவி அண்ட் இன்னைக்கு ஜெல்லி ஃபிஷ் பற்றின ஒரு சில ஃபேக்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்டில் வருது அது ஸ்விம் பண்ணுற ஸ்டைல் அண்ட் அதோட கலர். ஏன்னா மற்ற ஃபிஷ் காட்டிலும் இது ஒரு மாதிரி டிஃபரெண்ட்டாக ஸ்விம் பண்ணும், ஒரு மாதிரி வாட்டரை புஷ் பண்ணி ஸ்விம் பண்ணும். பூமியில் இன்னும் நம்ம கண்ணுக்கு படாமல் நம்ம கண்டுபிடிக்காம அவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்கு. ஏன் நீங்கள் ஈவன் மரியானா ட்ரென்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே இருக்க ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃபரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டிஃபரெண்ட் ஸ்பீசிஸில் ஒன்று தான் ஜெல்லி ஃபிஷ்ஷும். ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஹார்ட் கிடையாது, ஒரு பிரெயின் கிடையாது, எந்த ஒரு எலும்புகளும் கிடையாது, எந்த ஒரு நரம்பு மண்டலமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சிம்பிளா இது வாட்டரால 90% வாட்டரால உருவான ஒரு உயிரினம் தான் இந்த ஜெல்லி ஃபிஷ். ஒரு நர்வஸ் சிஸ்டம் தான் இருக்கு. அதுவுமே எதுக்குன்னா பிரேவை சென்ஸ் பண்றதுக்கு, அதாவது அது சாப்பிடக்கூடிய உணவை சென்ஸ் பண்ணி அதை அட்டாக் பண்றதுக்காக மட்டும்தான் அந்த நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. ஜெல்லி ஃபிஷ் எல்லாமே பயோலூமினசன்ஸ் தான். என்ன அப்படின்னா நைட்டு கூட இது அவ்வளவு க்ளோவா இருக்கும். அந்த க்ளோ ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இதோட பிரே, அதாவது இது சாப்பிடக்கூடிய உணவை தன் பக்கம் இழுத்துக்கிறதுக்காக அது அவ்வளவு க்ளோ கொடுக்கும். ஜெல்லி ஃபிஷ் உடம்புல சிண்டோசைட்ஸ், அதாவது ஒரு ஸ்டிங்கிங் செல்ஸ் அப்படின்ற ஒரு செல்ஸ் உருவாகும். அது எதுக்கு அப்படின்னா தன்னை அட்டாக் பண்ண வர பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்காகவும் இது பிடிக்கிற பிரேவையும் மயக்கமடைய செய்யறதுக்காக தான் அந்த செல்ஸ் யூஸ் ஆகுது. அது அவ்வளோ வெனாமஸா இருக்கும். ஜெல்லி ஃபிஷ்ல மேக்ஸிமம் இருக்க வெரைட்டிஸ் எல்லாமே இம்மார்டல் தான். பட் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா டியூரிடாப்சிஸ் அப்படின்ற ஒரு வெரைட்டி தான் மேக்ஸிமம் இம்மார்டல் ஆகிற ஸ்டேஜஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்போலாம் அடல்ட் ஸ்டேஜுக்கு ரீச் ஆகுதோ அப்பெல்லாம் தன்னோட உடம்ப ஏர்லி ஸ்டேஜுக்கு ரிவர்ட் பண்ணிடுது. இப்படி பண்ற மூலமா தான் இதால சாவே இல்லாம வாழ முடியுது, அதாவது இம்மார்டல். ஜெல்லி ஃபிஷ் எல்லாமே டைனோசருக்கு முன்னாடி இருந்தே வாழ்ந்து வந்துட்டு இருக்கு, ஸ்டில் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கு. பட் இம்மார்டல் மட்டும்தான் அதுக்கு ரீசனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மெரைன்ல இதோட இம்பாக்ட் ரொம்ப அதிகம். ஸ்டார்டிங் இந்த ஜெல்லி ஃபிஷோட உடம்பு எப்படி இருந்திருக்கும் நமக்கு தெரியல. பட் காலப்போக்கில் அது எவால்யூஷன், அதாவது பரிணாமம் அடைஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஜெல்லி ஃபிஷ்க்கு சாவே கிடையாதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. இந்த பிரெடேட்டரையும் பிரே ஆக்குற ஒரு பிரெடேட்டர் இருக்கு. அது எது அப்படின்னா ஆமைகள் தான். ஜெல்லி ஃபிஷ் சாப்பிடக்கூடிய ஒரே உயிரினம் ஆமைகள் தான். இதுதான் ஜெல்லி ஃபிஷை பத்தி கொஞ்சம் முக்கியமான ஃபேக்ட்ஸ். ஸோ இது தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ, ஸ்டே வித் மீ, சப்போர்ட் பண்ணுங்க.